நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். ரஜினி எங்க? போயஸ் கார்டன். ஹலோ, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினியை கேட்கல, நம்ம கிளாஸ் ஸ்டார் ரஜினியை கேட்டேன். 5 மினிட்ஸ்ல வந்துருவா. உட்காரலாமா? உட்காருங்க. தேங்க்ஸ். அசடு அசடு, உன் தலையில ரஜினி நன்னா மிளகா அரைக்கிறா, நீ அது தெரியாம ஈனி இடிச்சுட்டு தலையை காட்டுற. சரியான அம்மாஞ்சி. சீக்கிரம் வந்துருவால. வருவா. ஆப்பு வாங்க அசடு அலையிறது. கையில என்ன? பை. பையில என்ன? கை. இது வந்து சல்வார். சல்வாரா? இதெல்லாம் எப்போ போட ஆரம்பிச்சே? சிச்சி, ரஜினியோடது. ரஜினியோடதா? எங்க ஏரியால மொய்தீன் ஒரு லேடிஸ் டெய்லர். மைதீன்ற பேரு ஆம்பளை ஆட்டமானா இருக்கு, லேடிஸ் டெய்லர்னு சொல்றேன். மொய்தீன் ஆம்பளை தான், ஆனா பொம்பளை துணி தைக்கிற ஆம்பளை. அட்டகாசமா தைப்பாரு. ஓ, ரஜினியோட சைஸ்க்கு ஒரு சல்வார் தைச்சு வாங்கிட்டு வந்தேன். அவளோட சைஸ் நோக்கு எப்படி தெரியும்? கண்ணாலே அளந்து குத்து மதிப்பா. டேய், தப்பாலாம் இல்ல, ஃப்ரீ சைஸா ஒன்று தச்சு வாங்கிட்டு வந்தேன். புட்டி போட்டுண்டு நொள்ள கண்ணோட பொம்னாட்டி சைஸ் அளக்குறியா நீ? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தான் பர்மா பஜார்ல கிங்காமே, ரஜினி சொன்னான். ஓ, அப்படி சொன்னாலா? வயசுல பாரேன். பெருமாளே. வேற என்ன சொன்னா? அசடு நம்பர் 1, லிச்சவாயி, தென்னாலி, சிப்பிக்குள் முத்துன்னு சொன்னான். பிரியா, ரஜினி வேற ஏதாவது சொன்னாலா? ஆமா, நல்லவரு வல்லவர்னு சொன்னான். ஹாய். ஹாய். என்ன அசோக்? உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னது? நீயே பாரு. என்னது இது? அன்னைக்கு நீ சல்வார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, சும்மா சாம்பிளுக்கு நம்ம ஏரியா டெய்லர்ட்ட கொடுத்து உன்னை தச்சிட்டு வந்தேன். How sweet. இந்தாங்க. Thank you so much. My God, எனக்கு பிடிச்ச பிங்க் கலர். இவன் ஒரு வெக்கம் கெட்டவன், இது ஒரு வெக்கம் கெட்டது. சரியான தட்டி மடுங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. பணத்தை பத்தி என்ன, இப்போ சல்வார் பிடிச்சிருக்கா மட்டும் சொல்லு. நோக்கு பணத்தை பத்தி என்னடா கவலை? தோப்பனார் சம்பாதிக்கிறார், நீ கரியாக்குற. முண்டோம் முண்டோம். போட்டு பார்த்துட்டு சொல்லு, வேணும்னா இன்னும் தச்சுக்கலாம். போட்டு பார்க்கறது என்ன, பார்த்தாலே பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு, சல்வார் பிடிக்காம இருக்கணுமே. என்ன எழவு ஜோக்கு இது? கக்க வெக்கன்னு சிரிச்சுண்டு. இதுவும் உனக்கு தான். இது என்ன? மோத்தி பாத். அப்படின்னா? பூந்தி மாதிரி இருக்கும், ஆனா பீஸ் பீஸா இருக்கும். மெட்ராஸ்லயே பெஸ்ட் ஷாப் நம்ம ஏரியால தான் இருக்கு. அசோக், சொல்ல மறந்துட்டேன். பஜார்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வரியா? ஷூர். நல்ல பெர்ஃப்யூம் என்ன விலை கிடைக்கும்? ஒரு 4-5,000. நடிக்காதடி, உன்னாண்ட பர்ஸும் கிடையாது, அதுல பணமும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ரஜினி இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் பெர்ஃப்யூம்லாம் காசு கொடுத்து வாங்க கூடாது. புதுசா இருக்கு. அது ஒரு சென்டிமெண்ட். பெர்ஃப்யூம் காசு வாங்கினா உறவு நீடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படியே காசை கொடுத்துட போறா. அப்ப நான் வரேன். பாய் பாய். நேக்கு இது பிடிக்கல. எதிரி? நீ குழையறது, அவன் வழியறது. விடுடி, இத போய் பெருசா பண்ணிக்கிட்டு. தப்புடி இதெல்லாம். நீ அவனோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிற. கத்துக்கட்டும்டி, அப்புறம் எப்பதான் உலக அனுபவம் வர்றது? எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, அவனை ஏமாத்தினா உனக்கு ஏண்டி கோவம் வருது? சீச்சி, அவன் மூஞ்சியும் முகரையும் அந்த காலத்து சரத்பாபு மாதிரி. ஆமா, எல்லாரையும் அண்ணா அண்ணான் தானே கூப்பிடுவ, இவனையும் கூப்பிடல? அது அது வந்து நான் கூப்பிட்டேனே, நீ கவனிச்சிருக்க மாட்ட. அப்ப சரி. என்னடா ஆச்சு? கிளாஸ்க்கு வராமல் இங்கே ஏன்டா உட்காந்துருக்கீங்க? பிரின்சிபல் ஆப் அடிச்சிட்டார் மாப்ள. என்னடா ஆச்சு? 3 நாள் சஸ்பெண்டு. வீட்டிலேருந்து அப்பாவை கூப்பிட்டு வரணும்ட்டாரா. எவனோ எங்களை போட்டு கொடுத்துட்டா மாப்ள. என்னடா சொல்கிற? அந்த பிரின்சிபால் தெளிவாக சொல்கிறா மாப்ள, அதை பண்ணது நானும் காத்தாடிட்டான்னு. எப்படிடா? என்ன கேட்டா? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், தேவையில்லாத வேலை பண்ணாதீங்கடான்னு. அதை விடுறா. இத்தனை பேர் இருக்க கிளாஸ்ல பண்ணது இவனுங்க தான், எப்படிடா கரெக்டாக கண்டுபிடிச்சா அந்த ஆளு? இது என்னடா டவுட்டு? எவனோ தெளிவாக போட்டு கொடுத்துட்டா மாப்ள. எவனோலாம் இல்லை, நம்ம கிளாஸில் இருக்க எவனோ ஒருத்தன் தான் போட்டு கொடுத்துருக்கான். என்னடா சொல்ற?
இந்த விஷயம் நம்ம கிளாஸ் பசங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பொதுவாக சந்தேகப்பட்டா ஓகே, ஆனால் கரெக்டாக இவனுங்க 2 பேரும் தான் டார்கெட் பண்ணி அடித்தா இன்ஃபர்மேஷன்லாம் முடியாது. கரெக்டா மச்சான். பசங்க சொல்லுவானுங்க மாப்பிள்ள, இன்ஜினியரிங் காலேஜ்லாம் மேனேஜ்மெண்ட்லேருந்து கிளாஸுக்கு ஒரு ஸ்பை வச்சிருப்பானுங்களாம். ஸ்பையா? ஆமாண்டா மாப்பிள்ள, படிக்கிற பையனில் ஒருத்தன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு கிளாஸில் நடக்கிறதெல்லாம் அப்பப்போ கரெக்டாக மேலே போட்டு கொடுத்துருவானா. இதனால இவனுக்கு என்னடா கிடைக்கும்? டேய், மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல பேர், ப்ராக்டிகல்ஸ் அது இதுன்னு வரும்போது கொஞ்சம் சலுகைங்க. இந்த மாதிரி ஏதாவது மேட்ருங்க தான். ஏண்டா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவனா போட்டு கொடுப்பானா? போட்டு கொடுப்பானுங்க மாப்பிள்ள. இதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் சகஜம்னு சொன்னாங்க. நம்ம காலேஜ் இருக்காதுன்னு நினச்சேன், கடைசியில் நம்மளே போட்டு கொடுத்துட்டானுங்க. என்னால் நம்பவே முடியலடா. ஸ்பை மேட்டர்லாம் ரொம்ப பழசு மச்சான். 8 பவுன் ஒரு ஸ்பையை வச்சு தானே கட்ட பொம்பளைக்கு ஆப்படிச்சானுங்க இந்த வெள்ளைக்காரனுங்க. அதே மேட்டர் தான் இந்த 8 பசங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறானுங்க. நியாயமாக எவனாவது போட்டு கொடுத்தா ஒரு நல்ல வாதியாரோ பிரின்சிபலோ என்ன சொல்லணும்? கூட படிக்கிறவனை போட்டு கொடுக்கறது கெட்ட பழக்கண்டான்னு புத்தி சொல்லணும். கிழிச்சானுங்க. எவன்டா வீக்கானவனு பார்த்து அவனுக்கு தான் ஆசையை காட்டி ஸ்பை ஆக்குறது இவனுக்கு தானே மச்சான். அசிங்கடா மாப்ள. உளவுத்துறைன்ற கான்செப்ட்லாம் நாட்டுக்கு ஓகே, ஆனால் இந்த மாதிரி காலேஜ்குள்ளே உளவுத்துறை வைக்கிறது ரொம்ப தப்புடா. மச்சான், மூஞ்சிக்கு நேராக சண்டை போடுறவனை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் ஃப்ரெண்டுன்னு கூடவே சிரிச்சு பழகிட்டு முதுகுல குத்துற துரோகியை மன்னிக்கவே கூடாதுடா. கரெக்டா மாப்ள. வீட்டில் எப்படிடா சமாளிக்க போறீங்க? எங்க அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன், ஜெட்லி மாதிரி ஏர்லயே பறந்து அடிப்பான். ஏன்டா டிசிப்ளின் ரொம்ப பாப்பாரா? சீச்சி, சோம்பேறி மச்சான் அந்த ஆளு. இவ்வளோ தூரம் வரணுன்ற கடுப்புலயே அடிப்பான். எங்க அப்பா ஓகே, எங்க அம்மா தான் ஒரு வாரத்துக்கு மெகா சீரியல் மாதிரி அழுதே சீனை போடும். அந்த நிமிஷம் தான் மாப்பிள்ள தாங்க முடியாது. அது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலே மாப்பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறேன் அழகு குத்துறன்னு அது வேண்டிக்கும். அதுலதான் மாப்பிள்ள டார்ச்சர் ஆயிடுவான். ஏய், எல்லாத்துக்கும் காமெடியா? வேற என்ன பண்றது மாப்பிள்ள, துன்பம் வரும்போது சரிங்கன்னு வள்ளுவர் சொன்னதை தான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி ஒரு துன்பம், துன்பத்தில் சிரிக்கிறது இன்னும் பெரிய துன்பம். டேய் சீரியஸா பேசுங்கடா. இப்போ என்னடா பண்ணலாம்? டேய் மாப்பிள்ள, போட்டு கொடுத்தவனை போட்டு தள்ளிடலாம்டா. மாப்பிள்ள நீயா அப்படி பேசுற? நாங்க ஏதாவது செய்யலாம்னு சொன்னா கூட வேணா நடவு கட்டுவ. இப்போ சொல்றேன், நீங்க 2 பேரும் பண்ணது தப்பு. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா போட்டு கொடுக்கறது அதோட பெரிய தப்பு. அதை நான் மன்னிக்க மாட்டேன். ஆமாண்டா மாப்ள. கூடவே ஒரு ஸ்பையை வச்சுட்டு அவன் எப்போ எதை போட்டு கொடுப்பான்னு தெரியாம பயந்துட்டு யோசிச்சாவே கடுப்பாகுதுடா. டேய் மச்சான், அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை நசுக்கோண்டா மாப்பிள்ள. டேய் ஸ்பை என்ன கழுத்துல ஸ்பைன்னு ஐடி கார்டோட இருக்க போறேன். பொதுவா கிளாஸ்ல ஒரு சவுண்ட் விடுவோம், யாருக்குமே தெரியாம போட்டு கொடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கவனுக்கு நமக்கும் விஷயம் தெரியும்ன்றது தெரிய வரட்டும். இப்படி சவுண்டு விட்டதையும் போட்டு கொடுத்துட்டான்னா போட்டு கொடுக்கட்டும். நம்மளுக்கும் இந்த விஷயம் தெரியுன்ற மேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியட்டும். மார்க்ல கை வச்சிட்டா கையை வைக்கிறவன் மூஞ்சில கையை வைக்க வேண்டியதான். வாங்கடா. சைலண்டா இருக்கிறவனே இவ்வளவு வைலண்டா போறேன். அவனை பார்த்து தெரியும்ல, நேரா டீல் பண்ணா கரெக்டா இருப்பான். முதுகுல எவனா குத்துனாலும் பதிலுக்கு மூஞ்சி மேலே குத்துவான். இல்லடா, எங்களுக்காக நீங்க பிரச்சனையை மாட்டிக்காதீங்க. டேய் சி, அசிங்கமா பிரிச்சு பேசாதீங்கடா. வாங்கடா போலாம். ஏண்டா மாப்பிள்ள சரி வருமா?